இன்னைக்கு திமுக ஆட்சியில செய்த சாதனை என்னன்னு பாத்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் உயர்வு. இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பம் சாதாரண ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் மீட்டர் இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக போட மாட்டோம். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளவு கட்டுறாங்க, சொத்து வரி அவ்வளவு கட்டுறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள் முழுமையா இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க. இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறாங்க, போதை பொருள் நடமாட்டம், காவல்துறை வேலையே செய்வது. ஆகவே இன்னைக்கு ஒரு ஆட்சினா சட்டம் சரியா இருக்கும், மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும். எதுக்கு தொடர்ந்து கோவை மாவட்ட மக்கள் அதிமுக வாக்களிக்கிறாங்க? 2006 10 ஜெயிச்சோம், திருப்பூர் சேர்ந்து 14 10 ஜெயிச்சோம். 2011 முழுமையா எல்லாம் வெற்றி. 2016 9 தொகுதி, 2021 10 அவனாசி 11 தொகுதி, 2026 அவனாசி 16 தொகுதி வெற்றி வருவோம். ஏன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சி வந்தால்தான் பாதுகாப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரச்சார கூட்டத்துக்கு வந்தார். 3 கூட்டம் நடந்தது. 3 கூட்டத்துக்கு நாங்க பொறுப்பாளர் இருந்தோம். பாத்தீங்கன்னா தெளிவா பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? கண்டிப்பாக அதிமுக ஆட்சி, என்டிஏ ஆட்சி வரும். இன்னைக்கு எடப்பாடி வருவார், சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்படும். மீண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி சட்ட ஒழுங்கு செயல்படுத்தினார்களோ, மாநிலத்தை காவல்துறை கட்டுக்குள் வைத்தார்களோ, அதே போல செயல்படுத்தப்படும். பாரத பிரதமரே சொன்னார், அம்மா பேர சொன்னார். ஆகவே அம்மா இருக்கும்போது போலீஸ் எப்படி இருந்தாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு எப்படி இருந்தது? எடப்பாடி இருக்கும்போது பாரத போலீஸ் ஸ்டேஷன், நம்மளும் போலீஸ் ஸ்டேஷன் பாரத பிரதமர் மோடிஜி விருதுவாங்க. அவ்வளவு கட்டுப்பாட போலீஸ் இருந்தது, பாதுகாப்பு இருந்தாங்க. போலீஸ் என்ன பண்ணாங்க? அதை மீண்டும் சட்டோடு சரியா சொன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும். அதிமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக கூட்டணி கட்சி ஓட்டு போடுவாங்க. இங்கே நம்முடைய அம்மனாஜனுக்கு ரெண்டு வடக்குல வேட்பாளர் வைக்கல, யாரை வேட்பாளர் இருந்தாலும் இன்னைக்கு தாமரைக்கு வாக்களிப்பாங்க. ஆகவே இன்னைக்கு நான் 21 தொகுதி போக பார்த்தேன். அதுல 16 தொகுதி ஜெயிச்சோம். நம்ம மாதிரி வெற்றி பெற்றா அதிமுக ஆட்சி மீண்டும் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் முழுமையை வெற்றி பெற்றோம். இன்னைக்கு 21 தொகுதி நான் இன்சார்ஜ். கோயம்புத்தூருக்கும், நீலகிரிக்கும், திருப்பூருக்கும் போன முறை விட கூட்டணி கட்சிக்கு அதிக வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். போன முறை 3 தொகுதியில பாஜக கட்சி போட்டி போட்டாங்க. நம்முடைய தெற்குல, ஊட்டியில, தாராபுரத்தில் ஒவ்வொரு மாவட்டம் இன்னைக்கு ஒரு தொகுதி கூடுதலா 4 தொகுதியில பாஜக கட்சி, அவனாசி 4 தொகுதியில பாஜக கட்சி போட்டி போடுறாங்க. அதே போல மனதகுளத்துல அம்மா மக்கள் முன்னேற்றம் இந்த தடவை கூட்டணியில் 5 தொகுதி இன்னைக்கு போட்டி போடுறாங்க. 5 பெறுவோம், மீறி அதிமுக 21 பெறுவோம். அந்த மாதிரி திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. திமுக என்ன பண்றாங்க? திமுக என்ன செய்யறாங்க? எதுக்கு எடுத்தாலும் பாஜக கட்சி இன்னைக்கு மத்தியில பாஜக திமுக போட்டி, அவங்க உள்ளிட மாட்டோம், உள்ளே விட மாட்டோம். தேர்தல் சட்டமன்றத்துக்கு, தேர்தல் யாருக்கு? சட்டமன்றம். சட்டமன்றத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செஞ்சேன்னு சொல்லி ஓட்டு கேட்காம டெல்லிக்கு தமிழ்நாட்டுக்கு போட்டினா அப்ப எதுவுமே செய்யல. இன்னைக்கு பாரத பிரதமர் பாஜக கட்சி தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யல அப்படின்னு விளம்பரம் பண்றீங்க. தமிழ்நாட்டுக்கு அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்றிருக்கோம். அதிமுக கொடுத்திருக்காங்க பாரத பிரதமர். இன்னைக்கு 63,000 கோடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு சென்னையில மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் ஒரே சீட்டில் எடப்பாடி முதலமைச்சர் 63,000 கோடி கொடுத்து இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சார். 11 மருத்துவமனை பாரத பிரதமர் எடப்பாடி கொடுத்தாங்க தமிழ்நாட்டுக்கு. 11 மருத்துவமனை திமுக கொண்டு கொடுக்கல. அது மட்டுமல்ல, அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் நான் தான் அமைச்சர். மற்ற மாநிலத்தில் கட்டாத வீடுகள் கூட தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு பாத்தீங்கன்னா
இன்னைக்கு அமெரிக்கா ஈரான் போர் நடந்துட்டு இருக்குது. மற்ற நாட்டுக்கெல்லாம் எல்லாமே தட்டுப்பாடு, டீசல், பெட்ரோல் எல்லாம். ஆனால் இன்னைக்கு தமிழ்நாடு, இந்தியால இன்னைக்கு பாரத பிரதமர் முயற்சியால் தமிழக 5 கப்பல் எல்லாம் போட்டு இருக்குது. பாராட்ட வேண்டாமா? எதுக்கு அரசியல் பண்ணி மத்திய அரசு குற்றம் சொல்லிட்டு இருக்கிறீங்க? இன்னே ஒன்று மட்டும் சொல்றோம். இன்னைக்கு திமுகவுக்கும் மற்றவர்களுக்கும் எடப்பாடியார் அண்ணாதிமுக ஆட்சி வருவது உறுதி, எடப்பாடியார் முதலமைச்சர் வருவது உறுதி. பாரத பிரதமர் கேட்டு அத்தனை திட்டங்களும் மீண்டும் அதிகமாக நாங்கள் கொண்டு வர முடியும். எங்க கூட்டணி கட்சி மத்தியில மாநிலத்தில் அண்ணாதிமுக கண்டிப்பாக அதிகமான திட்டங்களை கேட்டு பெற்று தருவோம். நாங்க வாங்கணும். அண்ணாதிமுக ஆட்சி இருக்கும்போது 16 பே கமிஷன், 15 பே கமிஷன் எல்லா நிதியும் நாங்க வாங்கணும். உள்ளாட்சி நடக்காத போது கூட நிதி ஒதுக்கத்தான் மத்திய அரசு ஆதாரம். ஆகவே எல்லாம் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. கண்டிப்பாக அதிமுக ஆட்சி உறுதி மாற்றுகிறது. செய்த திட்டங்களுக்கு கோவை மாவட்ட மக்கள் வாக்களிப்பார்கள், தெற்கு தொகுதி மக்கள் வாக்களிப்பார்கள். எத்தனை திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். திமுக 5 வருஷம் ஒண்ணுமே செய்யல. தைரியம் இருந்தா இதே போல செயல்பட கூட்டம் போட்டு தெற்கு தொகுதியிலே செந்தில் பாலாஜி அவர்கள் இன்சார்ஜா இருந்தாங்க. நீங்க ஏதாவது ஒரு திட்டம் பயணம் செஞ்ச சொல்லி போட்டு கேட்போம். ஏதாவது திட்டம் செஞ்சு போட்டு அம்மனஞ்சன் அத்தனை திட்டங்களை கொண்டு வந்திருக்கார். நான் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் அம்மனஞ்சன் உறுதுணையாக இருக்காரு. ஆகவே ஒரு அருமையான வேட்பாளர், ஒவ்வொரு குடும்பத்தை பற்றும் அறிந்த வேட்பாளர், ஏதாவது ஓடி போய் நிற்கக்கூடிய வேட்பாளர், எளிமையான வேட்பாளர். ஆகவே நீங்கள் எல்லாம் வந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர் வந்திருக்கீங்க. இது செயல்படுத்த கூட்டம். நீங்க அனைவரும் 20 நாட்கள் கண்டுச்சாமல் பாடுபட வேண்டும். சுழன்று பணியாற்றணும். நம்ம ஒண்ணு சின்ன பிரச்சனை ஒதுக்கி வச்சிடணும். கூட்டணி கட்சி அதிமுக கூட்டணியில் தான் இன்னைக்கு அதிமுக தலைவர் கூட்டணி, பாரத கட்சி, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், எல்லா கட்சியும் நம்ம தான் ஆரம்பிக்கணும், நம்ம தான் கூட்டணும். கூட்டணி கட்சி மரியாதை கொடுக்கணும். நீங்க தான் பகுதி செயலர், ஒன்றை செயலர், பகுதி செயலர், அதே போல வார்டு செயலர் எல்லாருமே மாற்றலாம். கூட்டணி கட்சி அரவணைச்சு போகணும். அதே போல வடக்கு தொகுதியில இன்னைக்கு பாரத கட்சி நிற்கிறது. அங்க வெற்றி பெறுவதற்கு நம்ம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்கணும். ஒரு குடும்பமா பணியாற்றணும். நமக்கு எதிரி திமுக தான். திமுக வீழ்த்தணும். மக்கள் தயாரா இருக்காங்க. யாருமே திமுக போட்டு போட மாட்டாங்க. திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க. எங்க போனாலும், பஸ்ல ஏறினாலும், ஆட்டோல போனாலும், ட்ரெயின்ல போனாலும், ரோட்ல போனாலும், கடைக்கு போனாலும் எப்படியாவது ஆட்சி போகும், எப்படியாவது ஆட்சி போகும், எப்படியாவது நீங்க வந்திருக்கிறாங்க. அது அற்புதமான கூட்டணியை பாரத பிரதமரும் நம்ம எடப்பாடியார் அமைச்சிருக்காங்க. அற்புதமான கூட்டணி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாட்டாளி கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற பல்வேறு கட்சிகள் இருக்காங்க. ஜி.கே. வாசன் இருக்காரு. ஆகவே எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்ற வேண்டும். இங்க இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் எல்லா மக்களையும் சந்திக்கணும். வீடு வீட போய் சந்திக்கணும். பூத் கமிட்டி போட்டுக்கிறோம். பிஜேபி பூத் கமிட்டி போட்டுருக்காங்க. மற்ற கட்சி போட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் போடணும். எல்லாத்துக்கும் ஒரு இன்சார்ஜ் போடணும். போட சொல்லி இருக்கிறேன். போடுவாங்க. எல்லா கூட்டணி கட்சி தலைவர்கள் போடுவாங்க. எல்லாருமே 20 நாட்கள் முக்கியமான 21ஆம் தேதி பிரச்சாரம் முடியும். 23ஆம் தேதி ஓட்டுப்பதிவு முடியும் வரை நாம் கண்டுச்சாமல் பணியாற்ற வேண்டும். இது நம்முடைய மான பிரச்சனை. நம்முடைய மான பிரச்சனை. நீங்க தயவு செஞ்சு நமக்கு எதிரி எல்லாம் நீங்க நினைக்க வேண்டியதில்லை. இது நம்முடைய அவருடைய சொந்த ஊர். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. உரிமையோட பணியாற்றுங்க. 50,000